தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 14. ஆபிரகாம் லோத்தை மீட்டல். அம்ராபல் சீனையார் அரசனாகவும் அரியோருக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்லே கோமர் எலாமின் அரசனாகவும் தீதால் கோமியின் அரசனாகவும் இருந்த பொழுது அவர்கள் சோதாம் அரசன் பெராக், கொமோரா அரசன் பிர்சா, அதிபா அரசன் சினாபு, சிபோயிம் அரசன் செமேபர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். 12 ஆண்டுகள் அவர்கள் கெதர்சலோமின் கோமிற்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிரான கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லாக்கோ வரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து, கர்னடமிலிருந்து, இராபேமிலிருந்தும், காமியிலிருந்தும், சூசியரையும், சாவே கிரியாத்துமிலிருந்தும், எமியாரையும், சேயிர் மலைப்பகுதியில் இருந்தும், ஒரியாரையும், பாளைய நிலத்தையும், எல்லையில் இருந்த ஏர்பா ரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர். அவர்கள் திரும்பவும் வரும் வழியில் காதேசு என்ற ஏன் மிட்சுபனுக்கு வந்து அமலோக்கின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியாவையும் அழித்தான். அப்பொழுது சோதாம் அரசனும் அதிமா அரசனும் செமேயு அரசனும் பேலே அரசன் சோவாவரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லோஸ் அரசன் மகருடன் கோயில் அரசனின் தீதாகிலும் சீனாபார் அரசன் அம்ராசிடமிருந்தும் எல்லா சார் அரசன் அரியோனுடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கும் எதிராக சித்திப்பு பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இந்த சித்திப்பு பள்ளத்தாக்கின் கீழ்குழியில் மிக பல இருந்தன. சோதராம் அரசனுடன் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொனாவில் இருந்து செல்வங்கள், உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த அபிராம் சகோதரர் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எபிரேமியான எபிரேயரான அபிராமிடம் செயல் அறிவித்தான். அப்பொழுது ஆபிரகாம், எசித்தோல், ஆனேர் ஆகியோரும் சகோதரனான மம்ரே என்ற எமோரியரின் கருவாளி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். தம் உறவினர் கைதியாகி கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டதும் ஆபிரகாம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்று 318 பேரை திரட்டிக்கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றான். அவரும்
அவர் ஆட்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஒபவரை அவர்களை துரத்தி சென்றனர். அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆண்களையும் மீட்டு கொண்டு வந்தனர். ஆபிரகாமும் மெல்கே செதேமும் ஆசீர். ஆபிரகாம் கெதர்லகோமரை அவனுடனும் இருந்த அரசர்களையும் முறியடித்து திருப்பி பொழுது அரசர் பள்ளத்தாக்கு ஏற்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்தித்து சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலோம் அரசர் மெல்கி சேதேமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகரான இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக. உன் எதிரியை உனக்கும் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றையும் அவருக்கு 10 கொடுத்தார். சோதோம் அரசன் ஆபிரகாமிடம், ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்களை கீழே வைத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிரகாமை செல்வனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணியையோ நான் எடுத்து கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதையும் தவிர எனக்கும் எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆனோர், சுக்கோல், மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.